12ஆம் நூற்றாண்டின் சோழ தேசத்தின் எல்லையோர கிராமம் அது. அந்த ஊரின் மிகப்பெரிய ஏரி கமல தடாகம். சூரியன் மறையும் அந்த அந்தி வேளையில் ஏரியின் நீர் தங்கம் உருக்கி ஊற்றியது போல மின்னிக் கொண்டிருந்தது. தாமரை அந்த ஊர் கோவில் நர்த்தகி. அவள் ஒருமுறை அந்த ஏரிக்கு வந்துவிட்டால் காலம் அப்படியே உறைந்துவிடும். அன்று அவள் அணிந்திருந்த பொன்மஞ்சள் நிற பட்டுச்சேலை அஸ்தமனச் சூரியனின் நிறத்தோடு போட்டி போட்டது. நீர்நிலைக்குள் அவள் மெல்ல கால் வைக்க ஜலதரங்க ஓசை போல அவளது பாதசரங்கள் ஒலித்தன. அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு வெண் அன்னம் மெல்ல நீந்தி வந்தது. அது சாதாரண பறவை அல்ல. ஊர் மக்கள் அதை தேவ அன்னம் என்று அழைப்பார்கள். அது யாரிடமும் நெருங்காது, தாமரையை தவிர. அன்று ஏரிக்கரையில் ஒரு சலசலப்பு. தாமரை தன் கையில் இருந்த சிறு தானியங்களை அன்னத்திற்கு ஊட்டிக் கொண்டிருக்கும்போது புதர்களுக்கு இடையே ஒரு முனகல் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பியவள் அங்கே இரத்தக் காயங்களுடன் கிடந்த ஒரு வாலிபனை கண்டாள். அவன் பெயர் ஆதித்தன். பாண்டிய நாட்டின் ஒற்றன் என்று அவனது உடை சொன்னது. ஆனால் அவனது கண்களில் தெரிந்த நேர்மை தாமரையை அவனை தவிக்க விடச் செய்யவில்லை. சோழ நாட்டு வீரர்கள் அவனை தேடிக் கொண்டிருப்பதை அறிந்த தாமரை அவனை ஏரியின் நடுவே இருந்த பாழடைந்த மண்டபத்தில் மறைத்து வைத்தாள். அடுத்த சில நாட்கள் பரபரப்பாக கழிந்தன. தாமரை தினமும் மாலை அந்தி பொழுதில் ஏரிக்கு வருவாள். ஆனால் சோழ வீரர்கள் கரையில் தீவிரமாக கண்காணிப்பில் இருந்ததால் அவளால் ஆதித்தனிடம் செல்ல முடியவில்லை. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. தாமரை தான் கொண்டு வந்த உணவையும் ஒரு சிறு ஓலை குறிப்பையும் அந்த வெண் அன்னத்தின் கழுத்தில் கட்டிவிட்டாள். அந்த அறிவார்ந்த பறவை நேராக ஏரி மண்டபத்திற்கு நீந்திச் சென்று ஆதித்தனிடம் சேர்த்தது. ஆதித்தன் குணமடையத் தொடங்கினான். அவர்கள் நேரில் பேசிக் கொள்ளாவிட்டாலும் அந்த அன்னம் சுமந்து வந்த ஓலைகள் வழி அவர்களிடையே காதல் மலர்ந்தது. ஆதித்தன் எழுதினான், "உன் மஞ்சள் ஆடை அஸ்தமனத்தை சூரியனிடமிருந்து திருடியது போல இருக்கிறது தாமரை. உன்னை நேரில் காணும் அந்த ஒரு நிமிடத்திற்காகவே நான் உயிர் வாழ்கிறேன்." ஒரு மாலை வேளையில் வீரர்கள் ஏரியை சுற்றி வளைத்தனர். ஆதித்தன் தப்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாமரை தன் உயிருக்கு துணிந்து வீரர்களின் கவனத்தை திசை திருப்ப கரையில் ஓரிடத்தில் விளக்குகளை ஏற்றி வைத்தாள். ஆதித்தன் ஏரியின் மறுபுறம் நீந்தித் தப்ப முயன்றான். அப்போது சோழ படைத்தலைவன் ஒருவன் ஆதித்தனை நோக்கி அம்பை தொடுத்தான். ஆனால் அந்த அம்பு ஆதித்தன் மீது படுவதற்கு முன் அந்த வெண் அன்னம் குறுக்கே பறந்து வந்து தன் சிறகால் தடுத்தது. அம்பு பட்டு அன்னம் நீரில் விழுந்தது. தாமரை அலறிக்கொண்டு நீருக்குள் ஓடினாள். ஆதித்தன் தப்பித்துச் செல்வதை கண்ணீர் மல்க பார்த்தாள். அவன் உயிரை காப்பாற்றிய அந்த அன்னம் தாமரையின் மடியில் உயிரை விட்டது. ஆண்டுகள் 5 உருண்டோடினாலும் கமல தடாகத்தின் நீருக்கு தாமரையின் பாதசர ஒளியும் அவளது பொன் மஞ்சள் ஆடையின் நிழலும் பழகிப் போயிருந்தன. சோழ தேசத்தின் எல்லையில் இப்போது அமைதி நிலவவில்லை. பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. தாமரை இப்போது வெறும் நர்த்தகி மட்டுமல்ல, ஊர் மக்களின் மதிப்பிற்குரிய ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தாள். அவள் மடியில் உயிர்விட்ட அந்த தேவ அன்னத்தின் வாரிசு அவளுக்கு பிரியமான தோழனாக ஏரியிலேயே வலம் வந்தது. அதை அவள் ஹம்சா என்று அழைத்து வந்தாள். அன்று ஒரு கார்த்திகை பௌர்ணமி அந்தி பொழுது. ஏரிக்கரையில் விளக்குகளை ஏற்றி வழிபட்டுக் கொண்டிருந்த தாமரையின் காதுகளில் குதிரைகளின் குளம்பொலி கேட்டது. திடுக்கிட்டு திரும்பியவள் சோழ நாட்டு வீரர்கள் எல்லையை கடந்து வரும் ஒரு முக்கிய புள்ளியை துரத்திக் கொண்டு வருவதைக் கண்டாள். அவர்கள் துரத்தி வந்தது வேறு யாருமல்ல, பாண்டிய நாட்டின் தலைமை தளபதியாக உயர்ந்திருந்த ஆதித்தனைத்தான். இம்முறை அவன் ஒற்றனாக வரவில்லை. இரு நாட்டு போரை தவிர்க்கும் அமைதி தூதுவனாக இரகசியமாக வந்திருந்தான். ஆனால் சோழப்படை தலைவன் விசுவநாதன் அவனை கொன்று போரை மூட்டத் துடித்தான். விளக்குகளின் வெளிச்சத்தில் ஆதித்தனின் முகம் தெரிந்தது. அவன் கையில் சோழ மன்னருக்கு பாண்டிய மன்னர் அனுப்பிய அமைதி ஓலை இருந்தது. வீரர்கள் அவனை சூழ்ந்து கொள்ள முற்பட்டபோது தாமரை சற்றும் யோசிக்காமல் தன் கையிலிருந்த ஆரத்தி தட்டை அவர்கள் மீது வீசினாள். கற்பூர நெருப்பும் சாம்பலும் வீரர்களின் கண்களை மறைக்க அந்த பரபரப்பான சூழலில் ஆதித்தனின் கரத்தை பற்றி இழுத்துக்கொண்டு கமல தடாகத்திற்குள் குதித்தாள் தாமரை. தாமரை, மீயா? 5 வருட பிரிவிற்குப் பின் அவளது கரம் பட்டதும் ஆதித்தனின் இதயம் படபடத்தது.
இப்போது பேச நேரமில்லை ஆதித்தா, வா என்று நீந்தினாள். அதே பழைய ஏரி மண்டபம். ஆனால் இன்று சூழ்நிலை இன்னும் ஆபத்தானது. கரையில் வீரர்கள் தீப்பந்தங்களுடன் தேடிக் கொண்டிருந்தனர். மண்டபத்தின் இருளில் நிலவொளியில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆதித்தனின் கண்களில் காதல் மாறாமல் அப்படியே இருந்தது. உன் மஞ்சள் ஆடை இன்றும் என் உயிரை காத்துவிட்டது தாமரை என்றான் ஆதித்தன் மெல்லிய குரலில். இந்த ஆடை உங்களை காக்கலாம் ஆதித்தா. ஆனால் சோழ வீரர்கள் ஏரியை சுற்றி வளைத்து விட்டார்கள். விடிவதற்குள் நீங்கள் சோழ மன்னரின் அரண்மனையை அடைந்து இந்த அமைதி ஓலையை ஒப்படைக்காவிட்டால் பேரழிவு ஏற்படும் என்றாள் கவலையுடன். மண்டபத்தின் வெளியே தண்ணீரில் ஒரு சலசலப்பு கேட்டது. அங்கே புதிய வெண் அன்னமான ஹம்சா நீந்தி வந்திருந்தது. அதன் கண்களில் பழைய அன்னத்தின் அதே அறிவு கூர்மை தெரிந்தது. தாமரைக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஆதித்தா, சோழ வீரர்கள் உங்களை ஏரியின் தெற்கு பகுதியில் தேடுகிறார்கள். நீங்கள் வடக்கு பகுதி வழியாக தப்ப வேண்டும். ஆனால் கரையில் காவல் பலமாக இருக்கிறது. அதற்கு ஒரு வழி இருக்கிறது. தாமரை தன் பொன் மஞ்சள் பட்டுச்சேலையின் முந்தானையை கிழித்து அதில் ஏரி மண்டபத்திலிருந்த கரியைக் கொண்டு ஒரு வரைபடத்தை வரைந்தாள். சோழ வீரர்கள் அறியாத ஒரு இரகசிய சுரங்கப்பாதை ஏரியின் வடக்கே இருந்தது. அதை அந்த வரைபடம் காட்டியது. அவள் அந்த பட்டுத் துணியை ஹம்சாவின் கழுத்தில் கட்டினாள். ஹம்சா, வடக்கே இருக்கும் சோழ ஒற்றர் படைக்கு தெரியாமல் காவலில் இருக்கும் நமது ஊர் பெரியவரிடம் இதைச் சேர். அவர் ஆதித்தனுக்கு வழி காட்டுவார் என்று அதன் தலையை வருடினாள். தேவ அன்னம் ஹம்சா தன் சிறகுகளை அடித்துக்கொண்டு நீரின் மேல் சத்தமில்லாமல் மிதந்து சென்றது. வீரர்கள் தெற்கே தேடிக் கொண்டிருக்க ஹம்சா வடக்கே சென்று அந்த பட்டுத் துணியை உரியவரிடம் சேர்த்தது. சில நிமிடங்களில் கரையின் வடக்கு பகுதியில் ஒரு இரகசிய சிக்னல் விளக்கு ஒளிர்ந்தது. வழி தயார் என்பதை அது காட்டியது. ஆதித்தன் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. அவன் தாமரையின் கைகளை பற்றிக் கொண்டான். தாமரை, என் கடமை முடிந்து இரு நாட்டுப் போரும் தடுத்த நிறுத்தப்பட்ட பின் நான் பாண்டிய நாட்டு தளபதியாக அல்ல, உன்னை காதலிக்கும் சாதாரண ஆதித்தனாக இந்த ஏரிக்கரைக்கு வருவேன். என்னை ஏற்பாயா என்றான் உருக்கமாக. தாமரையின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. உங்கள் வருகைக்காக இந்த கமல தடாகமும் இந்த தாமரையும் காத்திருக்கும். சென்று வாருங்கள் என்றாள். ஆதித்தன் ஏரியில் குதித்து வடதிசை நோக்கி நீந்தி மறைந்தான். தாமரை தைரியமாக ஏரியின் தென்பகுதிக்கு வந்து சோழ வீரர்களிடம் சிக்கினாள். பாண்டிய ஒற்றன் தெற்குப் பாதையில் தப்பி ஓடிவிட்டான் என்று கூறி அவர்களை திசை திருப்பினாள். அடுத்த சில நாட்களில் ஆதித்தன் சோழ மன்னரை சந்தித்து அமைதி உடன்படிக்கையை வெற்றிகரமாக முடித்தான். இரு நாடுகளுக்கும் இடையே வரவிருந்த பெரும் போர் தவிர்க்கப்பட்டது. சோழ மன்னரே தாமரையின் தேசபக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி அவளுக்கு பரிசுகளை வழங்கினார். சில வாரங்களுக்குப் பின் அதே அந்தி பொழுது கமலத் தடாகத்தின் நீர் தங்கம் போல மின்னிக் கொண்டிருந்தது. பொன்மஞ்சள் ஆடை உடுத்திய தாமரை ஏரிக்கரையில் நின்றிருந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் குதிரை குளம்பொலி கேட்டது. இம்முறை அது போருக்கான ஒலி அல்ல, காதலுக்கான ஒலி. குதிரையிலிருந்து இறங்கிய ஆதித்தன் புன்னகையோடு அவளை நோக்கி நடந்தான். அதே நேரத்தில் ஏரியிலிருந்து ஹம்சா அன்னம் மகிழ்ச்சியோடு சிறகடித்து அவர்கள் இருவரையும் நோக்கி நீந்தி வந்தது. அன்று பிரிந்த காதல் இன்று தேவ அன்னத்தின் ஆசியோடு அந்திப் பொழுதின் அழகில் ஒன்று சேர்ந்தது.